ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட நோக்கம் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட இன்டென்ஷன் சரியா, அவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன நோக்கத்தோட உங்ககிட்ட வந்தாங்கன்னு பார்க்கலாம். இது பைல் செலெக்ஷன். ஸோ நான் 2 பைல் டிஸ்ப்ளே பண்ணுறேன், பைல் 1, பைல் 2. உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக உங்கள் உள்ளுணர்வுக்கு எது பிடிக்குதோ அந்த பைல், எது நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்களோ அந்த பிக்சரை பாருங்கள். எது அட்ராக்ட் ஆகுறீங்களோ அந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம். டாரோ கிளாஸ், ஹீலிங் செஷன் அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பைல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பைல் 1. பைல் 1, இப்போ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்க என்ன நோக்கத்துக்காக உங்கள்கிட்ட வந்தாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். கார்டோட கனெக்ட் ஆகிக்கோங்க. உங்கள் பர்சனோட நேமை சொல்லுங்கள். பைல் 1. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சில சைன்ஸ் கொடுத்துட்றேன். ஒர்க் பிளேஸில் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருக்கும், வேலை செய்கிற இடத்துல, இல்லை பிஸ்னஸ் அந்த மாதிரி, இல்லை உங்கள் பார்ட்னரோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஆமாம், இதில் வந்து இன்னொன்று சொல்லலாம், தனுசு, மீனம், சாஜிடேரியஸ், ஸ்பைசஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வந்து லக், அதிர்ஷ்டத்தில் வந்து நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ரொம்ப ஆன்மீகம் சார்ந்தவங்களா இருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஜூபிட்டர் அந்த சைன் காமிக்குது, பிளானட் ஜூபிட்டர். சரி, இப்போ நம்ம என்ன இன்டென்ஷனில் வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க உங்ககிட்ட வரும்போது ஏதோ ஒரு வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு ஒரு சந்தோஷத்தை தேடி தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஒரு நியூ ஷிஃப்ட் அவங்க வாழ்க்கையில். நீங்கள் வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க, நிறைய கவலைகள், நிறைய பிரச்சனைகள் அதில் தான் இருந்திருக்காங்க. யாரோ அவங்கள இக்னோர் பண்ணியிருக்காங்க. அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்துறது, இக்னோர் பண்ணுறது, அவங்க பேச்சுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்காம இருந்திருக்கும். சரிங்களா? யாரோ அவங்கள வந்து உதாசீனப்படுத்தி இருப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்களோட லக்கி சாமாக இருந்திருக்கீங்க. சரிங்களா? உங்ககிட்ட லவ் நிறையா கிடச்சிருந்துருக்கு. அது மட்டும் இல்லை, பணம், ஃபினான்ஷியலாக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஒர்க்குக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம், அவங்க பிஸ்னஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம். இது எல்லாமே அவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் உள்ளே வந்திருந்திருக்கீங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் தெரியுது. ஹெவி அட்ராக்ஷன் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கு. அந்த அட்ராக்ஷன்னால தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஒரு புதுசாக லைஃப் வந்து உங்கள் மூலயமா ஒரு நியூ பிகினிங் கிடச்சிருக்கு. இத்தனை நாள் நான் நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன், நிறையா பேர் என்னை வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள், இந்த பர்சன் எனக்கு அவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க. பணமும் சரி, சப்போர்ட்டும் சரி, என்னோட வேலைக்கும் ஜாப்ல எல்லாத்துக்குமே இவங்க இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. என்னைய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு லக்கி சாமாக இருந்திருக்கீங்க. அவங்க வாழ்க்கை கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, ஒரு சந்தோஷத்தில் கொண்டு போகிறதுக்காக நீங்கள் தேவைப்பட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க நோக்கம். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருந்துருக்கீங்க. சரிங்களா? நிறைய வெயிட்டிங் எனர்ஜி. அவங்க ஃப்யூச்சரே இல்லை, எனக்கு எதிர்காலமே இப்படி இல்லை, அப்படின்னு இப்படியே தான் போயிட்டுருக்குமா அப்படின்ட்டு இருக்கும்போது தான், வாழ்க்கையில் எல்லாமே அவங்களுக்கு வந்து டவுனில் போயிட்டு இருக்கும்போது, ஃபெயிலியர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்து ஒரு லக்கி சாம் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியோட நிறையா லவ் காமிச்சிட்டு நீங்கள் உள்ளே நுழைஞ்சிருக்கீங்க. ஸோ நிறைய அடிப்பட்டது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி, நிறையா பேருக்கு ஃபேமிலி இருந்திருக்கும். ஃபேமிலியில் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களா இருந்திருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் குழந்தைகள்னால, இல்லை அவங்க பார்ட்னர்னால, இல்லை அவங்க லவ்வர், ஏதோ ஒரு விஷயம், சரிங்களா? அந்த விஷயத்தினால கரியரில் கூட சொல்லலாம், டவுனில் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பர்சன்
உங்ககிட்ட வந்து வந்திருக்காங்க. இதுதான் சரியான நேரம். சரியான நேரத்துல யுனிவர்ஸ் வந்து இந்த பெர்சன எனக்கு ஒரு கிஃப்ட் மாரி அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியா தான் உங்களை பார்த்துருக்காங்க. ஸோ முதல்ல நெறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய ஒரு மனக்கசப்போட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ப்ளசன்ட்டான அமைதியான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு உறவு வேணுங்கிறதுக்காக அவங்க உங்ககிட்ட வந்த மாரி இருக்கு. ரொம்ப நாளா வெயிட்டிங் எனர்ஜினா ஒரு ஏக்கத்தோட வந்து அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. அந்த டைம்ல நீங்க வந்து உள்ள நுழைஞ்சிருந்திருப்பீங்க. கன்னி, மகரம், விருச்சகம் வந்து அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. மேஷம், சிம்மம், தனுஷு இருக்கு. கும்பம், மிதுனம், துலாம் இருக்கு இங்க. பைசஸ், மீனம் இருக்கு. நல்ல நோக்கம் தான். நான் இது வந்து உங்க இன்டென்ஷன் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ பாஸ்ட்ல ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையிலருந்து விட்டு கரெக்ட்டான டைம்ல வந்து உங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப முன்னேத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஒரு பயந்தவங்களா இருப்பாங்க. தயக்கம் அதிகமா இருந்திருக்கும். ஆக்சுவலா உங்கள அவங்க சேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்க வேணும்னு. ஏன்னா அட்ராக்ஷன் நீங்க ரொம்ப ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் சொல்லலாம். உங்களை பார்த்தோனேயுமே வந்து அந்த பிசிக்கல் அட்ராக்ஷன், உங்க அப்பியரன்ஸ் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. அதனால சடனா ஒரு பழைய விஷயங்கள்ல இருந்து ஒரு புது பிகினிங், ஒரு புது லைஃப் வந்து உங்க கூட தேடி தான் அவங்க வந்திருக்கிற மாரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பயம். என்னதான் அவங்களுக்கு இந்த இன்டென்ஷன்ல வந்தாலும், பாஸ்ட்ல அவங்களுக்கு இந்த ட்ராமாஸ்லாம் இருக்கறனால, உங்க கூட இருக்கும்போதும் வந்து நீங்க எங்க அவங்கள இக்னோர் பண்ணிடுவீங்களோ, நிராகரிப்பீங்களோ, அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தோட தான் உங்க கூட இருந்திருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு இப்ப வரைக்குமே இந்த செகண்ட் வரைக்குமே அந்த ட்ராமா இருந்திருக்கும். அதனால அவங்களுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப சந்தோஷமாலாம் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாரி தெரியல. இப்ப அவங்க தனியா இருந்தாலும், இல்ல தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும், ஒரு பயத்தோட, ஒரு ட்ராமா அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த கஷ்டங்களோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஹீல் ஆகாம தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சரி. இதுல வந்து உங்க பெர்சனோட சேனல்டு மெசேஜ் பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க? இதெல்லாம் வந்து இன்டென்ஷன் சரிங்களா? இதுல மெயினா அவங்களோட நோக்கம் வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஓவரால் சொல்லணும்னா, அட்ராக்ஷன் ஹெவியா இருந்திருக்கு. நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி குடுத்துருக்கீங்க. லவ், கேரிங் ரொம்ப நர்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ அன்பு காமிச்சிருக்கீங்க. உங்க அழகு, உங்க அட்ராக்ஷன் அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. ரொம்ப நாளா வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, உங்கள மாரி ஒரு பெர்சன் கிடைச்சா வாழ்க்கை அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். அதுதான் அவங்க வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சேஞ்சஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்க கரெக்ட்டான டைம்ல வந்து உள்ள நுழைஞ்ச மாதிரி தெரியுது. சிம்மம் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாரி தான் தெரியுது. சரிங்களா? இந்த பெர்சன் கண்டிப்பா எந்த ஒரு லைஃப்லயுமே வந்து செக்யூர்டா ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த பெர்சன் பைல் 1 உங்களோட பெர்சன் எந்த ஒரு லைஃப்லயுமே ஒரு பாதுகாப்பா இருக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு சந்தேகம் இருக்கும், பயம் இருக்கும். அவங்கள யாரும் விட்டுருவாங்களோங்கிற பயம் இருக்கும். ஏன்னா நெறைய பேர் ரெஸ்பெக்ட் இல்லாம நடத்தி இருந்திருப்பாங்க. மரியாதை குடுக்காம, வாழ்க்கையில நெறைய அடிபட்டவங்களா இருப்பாங்க. சரிங்களா? சரி. இப்ப அவங்களோட பாருங்க டிட்டாச்மென்ட் பாட்டம் டெக்ல வந்திருந்தது. எப்பயுமே வந்து எமோஷனலா அட்டாச் ஆக பயப்படுவாங்க. அது நிராகரிப்புங்கிற ஒரு பயம் தான். வேற ஒண்ணும் கிடையாது. எமோஷனலா அவ்வளோ சீக்கிரம் யாரு கூடயுமே வந்து உங்க கூடயும் சரி அட்டாச் ஆகுறதுக்கு பயப்படுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க ரொம்ப ஆழமா உங்க லவ்வ கொண்டு போனீங்கன்னா, அந்த ஒரு இன்டென்சிட்டி வந்து அவங்களுக்கு பயம் ஏற்படுத்தும். சரிங்களா? ஸோ டீப்பா கனெக்ட் ஆக பயப்படுவாங்க. இவங்க வந்து எப்பயுமே சீக்ரெட்ஸ் வச்சிருப்பாங்க. எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அ ரொம்ப ரொம்ப ஒரு பயம் அதிகமுள்ள ஒரு பெர்சன்னா, சீக்ரெட் வந்து நம்பி யார்ட்டயும் சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே ஒரு சந்தேகத்தோட இருக்கக்கூடிய ஒரு பெர்சன். சரி. அவங்களோட மெசேஜ் சேனல்டு மெசேஜ் பைல் 1 என்ன சொல்ல வராங்க? ஓகே. இப்ப அவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காம, இந்த மாரி எமோஷனலா உங்ககிட்ட இருந்து டிட்டாச் ஆகி இருக்கிறது, உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு இருக்கு. இவ்ளோ லவ் பண்ணனையே நீ ஏன் என்னை நோக்கி வரமாட்டேங்கிற? இப்போ ஒரு பிரேக்கப்ல இருக்கிற மாரி தெரியுது. நோ கான்டாக்ட்ல இருக்கிறீங்க நல்லா தெரியுது. நீ ஏன் ஒரு முடிவெடுத்து என்கிட்ட வரமாட்டேங்கிற? ஐ மீன் நீங்க வந்து உங்க பெர்சன் வந்து முடிவெடுத்து உங்ககிட்ட வராம இருக்காங்க இல்லையா? அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. தெரியாமலாம் கிடையாது. நீ வந்து கேட்கிற மாதிரியான ஒரு லைஃப் வந்து என்னால முடிவெடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். எனக்கு தெரியுது இது உன்னை ஹர்ட் பண்ணுதுன்னு தெரியுது. பட் என்ன நினைச்சா எனக்கே வந்து வெட்கமா தான் இருக்கு. நான் அஷேம்டா ஃபீல் பண்றேன். என்னால முடியலையேன்னு நினைக்கும்போது நான் ரொம்ப வெட்கப்படுறேன். அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. எஸ். என்னதான் அவங்க வந்து ஒரு எமோஷனலா அட்டாச் ஆகாத பெர்சனா இருந்தாலும், மூவ் ஆன் ஆக ட்ரை பண்றாங்க. இவங்களுக்கு ஈஸியா அதாவது ஒரு லைஃப்ல இருந்து இன்னொரு லைஃப்க்கு மூவ் ஆன் ஆகுறதுங்கிறது உங்க பெர்சனுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஏன்னா அவங்க தான் இமோஷனலா ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து அடிக்ட் ஆகலை. இமோஷனல் அட்டாச்மெண்ட்டே கிடையாது, அடிக்ஷனே கிடையாது. அவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்கு, அதெல்லாமே நல்லா தெரியுது. நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் தெரியுது. அவங்களுக்கு தெரியுது உங்களை விட்டுட்டோம்னா வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய வாய்ப்பை வந்து இழந்த மாதிரி. கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு தங்கம், ஒரு வைரம் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பொருளை வந்து நான் மிஸ் பண்ற மாதிரின்ட்டு உங்க பர்சனுக்கு நல்லாவே தெரியுது. பட் இவங்க எப்படின்னா நினைச்ச நேரத்துல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைம்ல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வருத்தப்படுற அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி இவங்கலாம். சரிங்களா? ஸோ எப்போ உங்களுக்கு டைம் கொடுக்கணும், எப்போ உங்ககிட்ட பேசணும், உங்களோட மனசுல இருக்கிறத கேட்கணும், அதெல்லாம் வந்து அவங்க கேட்கறதுக்கு ரெடியே இல்லை. அவங்களும் சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்ககிட்டயும் வந்து என்ன நீங்க சொல்ல வரீங்கிறத அவங்க கேட்கறதுக்கும் அவங்க ரெடியா இல்லை. ஆனா ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லா என்ன தெரியுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து வேற யாருனாலே நிரப்ப முடியாது, ரீப்ளேஸே பண்ண முடியாது. உங்களோட பிளேஸ எந்த லவ்வும் வேற யார் எவ்வளோ லவ் காமிச்சாலும் உங்ககிட்ட இருக்கிற அந்த பாண்டிங் வந்து இவங்களுக்கு வேற யார்ட்டையுமே கிடைக்காது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஜஸ்ட் இப்போ மூவ் ஆன் ஆக தான் ட்ரை பண்றாங்க. ஏன்னா எடுத்தோனையுமே அந்த கார்டு தான் வந்துச்சு. எனக்கு அதுவும் தோணுது. பாஸ்ட்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்ககிட்ட இருந்து வந்தாங்கன்னா, இப்பயும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ஒரு ஹெவினஸ் கொடுக்குது. என்னால முடியல, நான் மூவ் ஆன் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு தான். இப்ப அவங்களோட நோக்கம் அதுதான் தெரியுது. இதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிறதா வந்து இது போதும், என்னால முடியல அப்படின்னு. ஆக்சுவலா இது என்னன்னா, அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டா விலகணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. பட் என்னன்னா லாஸ்ட்ல அந்த பிரச்சனைகள் நிறைய பார்த்துருக்காங்க இல்லையா? ஸோ மூவ் ஆன் ஆகிறது, அகைன் வர்றது ஒரு ஆன் அண்ட் ஆஃப் தான். முடிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கக்கூடிய ஒரு பர்சனே கிடையாது. இப்ப அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சாலும் திரும்ப உங்ககிட்ட தான் வரப்போறாங்க. ஏன்னா உங்களோட பிளேஸ் வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. நீங்க இல்லாத அந்த இடம் வந்து இன்னுமே வந்து வெறுமையா தான் இருக்கு அவங்களுக்கு. பாருங்க, தனிமையில உட்கார்ந்து தான் யோசிக்கிறாங்க, நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு டீப் கனெக்ஷன்ல இருந்து தப்பிச்சு போறேங்கிற பேர்ல தான் அவங்க நான் விலகி போறேன், என்னால முடியலைங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே தவிர, இவங்களோட எனர்ஜி, இவங்களோட கேரக்டர் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கே தவிர, கம்ப்ளீட்டா உங்களை விட்டு போயிடணும்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போதைக்கு அவங்க நோக்கம் வந்து நான் கொஞ்சம் ஒரு டெம்பரரியா போறேன், நீ விட்டுரு, என்னால முடியல, இது ரொம்ப ஆழமா இருக்கு, என்னால உன் லவ்வை ஹேண்டில் பண்ண முடியல, நீ கேட்குற லவ்வை என்னால கொடுக்க முடியல. ஆக்சுவலா இதுல என்னன்னா, நீங்க ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்காத மாதிரி தான் இருக்கு. உங்க பர்சனுக்கு வந்து நீ கமிட்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு நீங்க சண்டை போடுறதோ, நீங்க ஹர்ட் பண்றதோ, அந்த மாதிரி ப்ரெஷர் நீங்க கொடுக்கல. நீங்க காமா என்ன வேணுமோ அதை சொல்லியிருப்பீங்க, இல்ல சில பேர் சொல்லாம கூட இருந்திருக்கலாம். உங்க பர்சனுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஆனா அது நீங்க ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கல. பட் இதையே அவங்கனால தாங்கிக்க முடியல. இதுக்கும் நீங்க இன்னும் ப்ரெஷர்லாம் கொடுத்தீங்கன்னா, கமிட்மெண்ட் வேணும்னு கேட்டு ஆரம்பிச்சீங்கன்னா இன்னாரும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. பட் இந்த மாதிரி நீங்க இன்னுமே பீஸ்ஃபுல்லான எனர்ஜி தான் வச்சிருக்கீங்க, ஒரு காமா தான் இருக்கீங்க, அமைதியா தான் இருக்கீங்க. ரொம்பலாம் உங்க பர்சனை டார்ச்சர் பண்ற மாதிரிலாம் தெரியல. அப்படி இருந்துமே அதையே அவங்கனால ஹேண்டில் பண்ண முடியலன்னு தான் சொல்ல முடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை. சரிங்களா? இதுதான் வந்து சேனல்டு மெசேஜ். பைல் 1 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், டாரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ பைல் 2 இப்போ உங்க பர்சனோட நோக்கம் என்ன, இன்டென்ஷன் என்ன நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு அவங்களோட சேனல்டு மெசேஜ் என்ன நம்ம பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க, என்ன உங்ககிட்ட மறைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, பைல் 2. உங்களை நோக்கி வருவாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க. கண்டிப்பா உங்க அட்டென்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது, அது அவங்களோட நோக்கமே. உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்க அவங்கள கவனிக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு உங்களோட கவனம் பூரா இல்லாத, அவங்க வேற பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு, அமைதியா இருக்கலாம். உங்களோட கவனம் அவங்களுக்கு தேவை, உங்க வேலிடேஷன் தேவை. அவங்க பண்றது சரியா தப்பான்னு சொல்றதுக்கு ஒரு பர்சன் அவங்க லைஃப்ல கண்டிப்பா தேவை, அது நீங்க தான். ஸோ அவங்க உங்களை நோக்கி கண்டிப்பா வருவாங்க. யாராவது தடுக்க கூட செய்யலாம். நம்ம சொல்லணும்னா, இவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு தடங்கள், பிளாக்கேஜஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்று ஆறு ஒன்றுக்கு மேற்பட்டவங்க,
அந்த மாதிரியான தடங்கள் இருக்கு. ஸோ உங்க பெர்சனுக்கு வந்து இப்ப வந்து தெரியல. நெறைய தாட்ஸ், நெறைய குழப்பங்கள் இருக்கு. அது இல்லாம இல்ல. உங்ககிட்ட வர்றதுக்கு நெறைய யோசிக்கிறாங்க. ஆனா, இப்ப என்னதான் அவங்க மத்தவங்களோட இருந்தாலும், அவங்களுக்குரிய வேலிடேஷன் அவங்க கிட்ட கிடைக்கல. அவங்க ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி தான் தெரியுதே தவிர, அவங்களுக்குள்ள மரியாதை, அவங்களுக்கு உண்டான ஒரு லவ், அவங்கள ஒரு அவங்களும் ஒரு சோல், அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படிங்கிற மாரி ட்ரீட் பண்ற மாரி தெரியல. ஜஸ்ட் ம் ஏதோ அவங்கள கண்ட்ரோல் பண்ற மாரி தெரியுது. ரொம்ப ஒரு நெகட்டிவான பீப்பிள சுத்தி அவங்கள சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களோட வாழ்க்கைய உங்க பெர்சன் வாழாத மாரி இருக்கு. உங்க கூட இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ட்ரூவா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃப்ரீடம் இருந்திருக்கும். உங்க கூட எப்படி வேணாலும் இருக்கலாம். நெறைய அன்பு கிடைச்சிருக்கும். இவங்க பண்றது சரியா, தப்பான்னு சொல்றதுக்கு நீங்க இருந்திருப்பீங்க. ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருந்திருப்பீங்க. பட் இப்ப வந்து அவங்க இருக்கிற பெர்சன் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு இல்ல. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு வந்து உங்கள நோக்கி வரணும். அதுதான் அவங்களோட மெயின் இன்டென்ஷன். கண்டிப்பா உங்ககிட்ட வரணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா, இப்ப அவங்கள சுத்தி ஒரு நெகட்டிவ் பீப்பிள் இருக்கிற மாரி தான் தெரியுது. நான் சொல்லியிருந்தேன் யாரோ கண்ட்ரோல் பண்றாங்கன்னு. பாருங்களேன், கண்டிப்பா யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க அவங்கள. சரியா? சில பேர் வந்து சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு குழந்தைங்க இருக்குங்கிறதுக்காக கூட உங்ககிட்ட வராம இருக்கலாம். சிம்மம் அதிகமா இருக்கு. மிதுனம், கும்பம், துலாம், மேஷம், தனுஷு, சிம்மம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்களுக்கு வந்து ஓகே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் தான் அங்க. என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கண்ட்ரோல் தான் அவங்களுக்கு வந்து உங்கள நோக்கி வர வர வைக்குது. சரிங்களா? அந்த அந்த ஒரு கூண்டுலருந்து அவங்க தப்பிச்சு வரணும். பாருங்க, ஏன் வர்றாங்க அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட இருக்கும்போது பைல் 2 உங்ககிட்ட இருக்கும்போது இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், வெயிட்டிங் எனர்ஜி தான். இவங்களுக்கு வந்து உங்க கூட தான் ஃபியூச்சர். சரிங்களா? அண்ட் இன்னொன்னு சொல்லணும்னா, இவங்க வந்து யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரிஞ்சா ஒரு கமிட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்க பெர்சன் இருந்திருக்கலாம். அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவங்க கூட வந்தே ஆகணும். வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கிற பெர்சன் இருக்கலாம். அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. சரி. ஏன் உங்கள நோக்கி வராங்க? அவங்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா, நீங்க 2 விஷயத்துல வந்து அவங்களுக்காக வந்து கூட நின்றுருக்கீங்க. ஒண்ணு பணம், இன்னொன்னு அன்பு. எது ஒரு மனுஷனுக்கு தேவை 2 அந்த 2க்காக தான். அதுக்காக தான் உங்கள நோக்கி வராங்க. நீங்க உங்க பெர்சன ரொம்ப வேல்யூ பண்ணியிருக்கீங்க. நெறைய மரியாதை குடுத்துருக்கீங்க. பணம் நெறையா குடுத்துருக்கீங்க. நெறைய சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கீங்க. சில பேர் ட்ரெஸ் எடுத்து குடுத்துருந்துருக்கலாம். நெறைய கிஃப்ட்ஸ் நீங்க குடுத்துருந்துருக்கலாம். ரொம்ப அழகா அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? இதுதான் நீங்க, உங்க எனர்ஜி. ஸோ உங்க எனர்ஜிய நோக்கி தான் அவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. கூட இருக்கிறவங்க பாருங்க, அவங்கள கண்ட்ரோல் தான் பண்ண பார்க்குறாங்க. சரிங்களா? உங்க பெர்சனுக்கு வந்து இன்னும் வந்து இப்ப கண்ண மூடிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க கண்ண தொறந்து பார்க்கல. பட் அவங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா தான் இருக்கு. உங்கள மிஸ் பண்றாங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு மாற்றம் வந்து வந்துகிட்டு இருக்கிற மாரி இருக்கு. பட் ஓவரால் கார்டு பார்க்கும்போது பைல் 2 மேஜர் ஆர்கானா வந்து அந்த அளவுக்கு வரல. ஸோ ரொம்ப பெரிய சேஞ்சஸ் நீங்க தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு இன்டென்ஷன்ல வர மாதிரி தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த லெவலுக்கு போற மாதிரி தெரியுது. மெயினா என்னன்னா, அவங்கனால உங்களோட தாட்ஸ், உங்க நினைவுகள்ல இருந்து வெளியில வர முடியல. இன்னொன்னு பாருங்க, கைய கட்டி போட்ட மாதிரி இருக்கு. அதாவது அவங்களுக்கு உங்களோட தாட்ஸ் அதுல வந்து நீங்க 2 பேருமே ஒரு டை டை ஆகியிருக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு கார்டு வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. ஒரு இன்விசிபிள் த்ரெட் எப்பயுமே உங்களுக்குள்ள கனெக்ட் ஆகியிருக்கு. உங்க பெர்சன் ரொம்ப ரொம்ப ஒரு வெறுமையில இருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்களோட எனர்ஜி நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கீங்க. அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உங்களோட சப்போர்ட், உங்க லவ், உங்க பணம் அதுதான். ரொம்ப அட்ராக்ட் பண்றீங்க. சரிங்களா? உங்களுக்கு பிசிக்கல் டிசையர் இப்ப கொஞ்ச நாளா அதிகமா வருது. ஸோ கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷனுக்கான கார்டே 2 கார்டு வந்து சாரி 3 கார்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போதைக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் யாரோ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறனால தான் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. பட் ரொம்ப ஓவர் திங்க் பண்றாங்க. இதை என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியாம அவங்களே ஒரு நிலையான ஒரு இது இல்லாம இருக்காங்க. அவங்களோட நோக்கம் எல்லாமே வந்து உங்களோட ஒரு ஃபியூச்சர், ஒரு எதிர்காலம். நீங்க கண்டிப்பா வேணும். அதுதான் அவங்களோட நோக்கம். நோக்கம் வந்து ரொம்ப பியூரா தான் இருக்கு. ஏன் பியூரா இருக்குன்னு சொல்றேன்னா, உங்களுக்குமே வந்து அவங்க எந்த மாரியான ஒரு குடுக்கணும், என்ன குடுக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னா, ஒரு செக்யூர்டான லைஃப் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான லைஃப் குடுக்கணும், உங்கள கேர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான லைஃப் குடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து அவங்க நெனைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்சஸ் ஆகணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். இது வந்து பாதியிலே விட்டுட்டு போற ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது சக்சஸ்ஃபுல்லா கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். ஒரு நிலையான உறவு வேணும். உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுக்கணும், உங்கள மதிக்கணும், உங்களோட வேல்யூ வந்து அவங்களுக்கு இப்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களோட
நோக்கம் வந்து ரொம்ப பியூரா இருக்கு. எதிர்காலத்தை நினைச்சு பிளான் பண்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணுமோ கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இப்ப கொஞ்சம் வந்து அவங்கள எது கண்ட்ரோல் பண்ணுது, ஏன் அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பயம் இருக்கு, ஈகோ இருக்கு, அது மட்டும் இல்ல கோபமும் இருக்கு. சரிங்களா? உங்க பெர்சன் உங்க மேல கோவமாவும் இருக்காங்க. ஓவர் திங்கிங் வேற. அது இதுன்னு நினைக்கிறது. நீங்க அவங்கள இக்னோர் பண்ணிடுவீங்களோன்னு பயப்படுறது. அந்த பயம் இருக்கு. அதே நேரத்துல கோவமும் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு புதிய தொடக்கம் வேணும். உங்ககிட்ட வந்து பேசணும். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு புதுவிதமான எனர்ஜி கொண்டு வரணும். பழைய எனர்ஜி வேணாம் அப்படிங்கிறதுல வந்து அவங்க தெளிவா இருக்காங்க. ஆனா இவ்ளோ ஸ்ட்ராங்கா நினைக்கிறவங்களுக்கு ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்களா? நான் சொன்ன மாரி நெறைய பயம் இருக்கு. நெறைய குழப்பங்கள் இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்ககிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்ப எடுத்துட்டு வர்றதுக்கு நெறைய ரிஸ்க் எடுக்கணும். நெறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதே நேரத்துல உங்களோட தாட்ஸ் விட்டு அவங்கனால வெளியில வரவே முடியல. சரிங்களா? அவங்கனால அவங்க வாழ்ற வாழ்க்கையும் முன்னாடி கொண்டு போக முடியல. உங்ககிட்டயே வர முடியல. ஸ்டக் ஆயி நிக்கிறது. ஸ்டக் எனர்ஜி தான். 8 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்பர் 8. ஓகேவா? 3 கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ 8 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நான் ராசியும் சொல்லிட்டேன். இன்னும் வேற சில சைன் குடுக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு ஒரு அடுத்தடுத்துன்னு குரோத் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஆக்சுவலா இது என்ன சொல்லலாம்னா, உங்க பெர்சனோட தாட்ஸ்ல நீங்களும் கொஞ்சம் ஸ்டக் ஆகி தான் இருக்கீங்க. பட் உங்க பெர்சன் அளவுக்கு இல்ல. உங்க பெர்சன் தான் உங்கள நோக்கி வரணும், ஆக்ஷன் எடுக்கணுங்கிற ஒரு நிலைமையில இருக்காங்களே தவிர, நீங்க வந்து ஜஸ்ட் ஃப்ளோல விட்டுட்டீங்க. லைஃப வந்து யுனிவர்ஸ்ட்ட விட்டுட்டீங்க. அது ஃப்ளோல போகட்டும். என்ன ஆகணுமோ ஆகட்டும். என்னைய புடிச்சா என் பெர்சன் என்கிட்ட வரதான் போறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தான் நீங்க இருக்கீங்க. ரொம்ப கிரவுண்டடா இருக்கீங்க. ரொம்ப ஸ்டேபிளான ஒரு லைஃப் தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க ஹீல் ஆயிட்டு இருக்கீங்க. உங்க பெர்சனோட நோக்கம் வந்து இங்க ரொம்ப பியூரா தான் இருக்கு. பட் அவங்களோட ஈகோ அவங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அவங்களோட பயம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. அவங்களோட கோவம் அதனால மட்டும்தான். இன்னொன்னு, நீங்க அவங்களுக்கு இத்தனை நாளா கொடுத்துக்கிட்டு இருந்த அட்டென்ஷன் வந்து நீங்க அவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய அன்பு காமிச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த எனர்ஜி எல்லாம் கம்ப்ளீட்டா நீங்க புல் பேக் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீட்டா அந்த எனர்ஜிய உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்ப அதனாலதான் இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு அவங்க லைஃப்ல. அவங்களுக்கு இருக்கிற இந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு உங்களுக்கு பண்ணுனதுதான். சரிங்களா? அவங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப சிம்பிள். ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ லைஃப், ஒரு புது எனர்ஜியோட நான் வர்றேன். அப்பதான் என் பெர்சன் என்னை ஒத்துக்குவாங்க. இல்லன்னா ஒத்துக்க மாட்டாங்கங்கிற தெளிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. வேற என்ன இன்டென்ஷன்? எதுக்காக அவங்க வந்தாங்க? எஸ். ஒரு ஃபேமிலி உங்க கூட வந்து இன்னொரு இன்டென்ஷன் ரொம்ப இப்ப இந்த கார்டு வந்தனால நான் சொல்றேன். நீங்க ஏதாவது சீரியஸா கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா தப்பிச்சு தான் ஓடுவாங்க. இதுல வந்து நீங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம். ஏதோ ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட்ல அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? ஸோ உங்களுக்குரிய அந்த ஸ்டேபிளான கமிட்மெண்ட் குடுக்கறது வந்து அவங்களுக்கு பயம். அந்த குழப்பம் தான். பட் உங்க கூட தான் ஃபியூச்சர். அதுல வந்து அவங்க வந்து முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா, உங்க தாட்ஸ்ல இருந்து வெளியில வர முடியல. பட் எப்படி இந்த கமிட்மெண்ட் குடுக்கறது? அந்த பயம். அவங்களுக்கு தெரியுது. உங்க கூட தான் ஃபியூச்சர். நீங்க இல்லாம அவங்க எதிர்காலம் இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனா, இப்ப நீங்க சீரியஸா ஏதாவது கான்வர்சேஷன் வச்சுக்கிறீங்க. ஏதாவது உங்க பெர்சன்ட்ட கேட்க போறீங்கன்னா, அவங்க தப்பிச்சு தான் ஓடுவாங்க. சரிங்களா? அவங்களோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப பியூர் தான். இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களோட சூழ்நிலை இந்த மாரி மாட்டிக்கிட்டாங்க. சரி, அவங்களோட சேனல்டு மெசேஜ் என்ன நம்ம பார்க்கலாம். கில்ட்டி, குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. தேர்ட் பார்ட்டி இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு ஃபேமிலி வந்து ஒரு பெரிய பிளாக்கேஜ். பைல் 2. உங்கள வந்து அவங்கனால வந்து குற்ற உணர்ச்சி அதிகமா தான் இருக்கு. சரிங்களா? உங்க பெர்சன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து கெடுத்துக்கிட்டாங்க. அந்த குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. நீங்க கிடையாது. நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு பியூரான சோல். நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப அழகா தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கீங்க. நான் வந்து ரொம்ப குற்றமுள்ள நான் வந்து இப்ப நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய நான் ஓவர் திங்க் பண்றது, கர்மா ஃபேஸ் பண்றது எல்லாமே நான் உனக்கு பண்ண துரோகம் தான் அப்படிங்கிறது வந்து நெறைய தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்ப நானே தான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். நானே தான் டேமேஜ் பண்ணிட்டேன். அந்த வலிய இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை வந்து நானும் ட்ரை பண்றேன். தேர்ட் பார்ட்டி கூட அவங்க உங்களை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அங்க வந்து மரியாதை இல்லாம நடத்துறது, அங்க அவங்களே கண்ட்ரோல் பண்றது, அங்க ஆதிக்கம் செலுத்துறது, அங்க அவங்களா இல்ல. அங்க ஃப்ரீடம் இல்ல. அவங்க வந்து ரொம்ப ஒரு டவுனான ஒரு இதுல தான் இருக்காங்க. அது அவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. சீக்ரெட்டா தான் வச்சுக்குவாங்க. இங்க தேர்ட் பார்ட்டினால வந்து உங்களே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியல.
சரிங்களா? ஸோ தேர்ட் பார்ட்டினால எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்லாம் அவங்க சொல்றதுக்கு வந்து ரெடியா இல்ல. பட் ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு 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 டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில தான் வந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு விஷயம் ஓவரால் அவங்க இன்டென்ஷன் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க தேவை. உங்க கூட தான் ஃபியூச்சர் நல்லா தெரியுது. பட் பயம், குழப்பம், அவங்க ஃபேமிலி பிளாக்கேஜஸ் அதனால இப்ப அவங்க உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போவாங்களே தவிர, பட் ஃபியூச்சர் அவங்க உங்கள நெனச்சு தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி கொண்டு போலாம்? என்ன மாரி கொண்டு போலாம்? இதுல இவ்ளோ ரிஸ்க் இருக்கு. இத எப்படி கொண்டு போனா என் பெர்சன் என் கூட கடைசி வரைக்கும் வருவாங்க. இந்த மாரி பிளானிங் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ தேர்ட் பார்ட்டி அவங்க சொல்ல வர மெசேஜ் என் கூட இருக்கிற இந்த தேர்ட் பார்ட்டினால தான் இப்ப என்னால வந்து உங்ககிட்ட வர முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஆனா நான் ரொம்ப குற்ற உணர்ச்சியோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தூக்கம் இல்லாம தான் இருக்கேன். டெய்லி எனக்கு ஸ்லீப்லெஸ் நைட்டா தான் போயிட்டு இருக்கு. தூக்கமே சுத்தமா நான் விட்டுட்டேன். இப்ப சிவியரான கர்மா நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மனக்குழப்பங்களே வந்து என்னைய வந்து டவுன் ஆக்கிட்டு இருக்கு. என் மனசு நிம்மதியா இல்ல. இதெல்லாம் தான் சொல்ல வராங்க. உன்னை வந்து வேற யாருனாலயும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உன் இடம் உனக்கு மட்டும் தான். என் ஹார்ட்ல உனக்கு மட்டும் உனக்குரிய இடத்த வேற யாருனாலயுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதுதான் அவங்க சொல்ல வர மெசேஜ். பைல் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.